ஹாய் ஹலோ லவ்லி வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மூவி காசிப் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் லோகேஷ் கனகராஜ் ரெண்டு பேருமே சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண டைரக்டர் ரத்னகுமார் இயக்கத்தில் வெளிவந்த 29 மூவியோட ரிவ்யூ எந்த ஒரு ஸ்பாய்லருமே இல்லாமல் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காம மூவி காசிப் யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு என்னன்னு சொல்லணும்னா, லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் லவ் பண்றான். அவன் அந்த லைஃப்ல அந்த லவ்ல எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்றான், அது அவனோட லைஃபை எப்படிலாம் சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறது படத்தோட ஒன்லைன். பிராங்கா சொல்லணும்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவான, அமைதியான, நிதானமா இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளோ பொறுமையா ரொம்ப ஸ்லோ பேஜில் எடுக்கப்பட்ட ஒரு மூவி தான். உண்மையில ரொம்ப ரொம்ப பொறுமையான படத்தை ஃபுல்லா பார்த்து முடிக்கிறதுக்கு உண்மையிலே சொல்லலாம். இந்த நம்ம காமனா மெய்யழகன் படத்தை ரொம்பவுமே ஸ்லோவா இருக்கிற மூவி அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இது அந்த படத்தையெல்லாம் தூக்கி 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 சாப்பிட்றோம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, ஸ்லோவாலாம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கிறதானே. சரி, ஓகே, படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே, குட், ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது ஒரு முழுக்க முழுக்க லவ் மூவி. லவ் மூவி அப்படின்னோடனே பியார் பிரேமா காதல் மாதிரி ஒரு மாதிரி கசம் சாப்பிட்டுலாம் பண்ணிட்டு அந்த மாதிரி லவ் மூவி இல்லை. முழுக்க முழுக்க இந்த நம்ம யாரு ஜிவி மூவிலாம் பார்த்துருப்போம் தெரியுமா, வாய்ஸ் ஓவர்லேயே படத்தை கொண்டு போவார் தெரியுமா. அவர் கூட கொஞ்சம் ஒரு 100% மூவில ஒரு 30% வாய்ஸ் ஓவர்ல படத்தை கொண்டு போவாரு. ஆனா இவர் கிட்டத்தட்ட 96% வாய்ஸ் ஓவர்லேயே மூவியை கொண்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையில சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தை லாஸ்டா முடிக்கும் போது ரத்னகுமார் அப்படின்னு வந்துச்சு. இவரை நான் எங்கேயும் பார்த்துருக்கேன். அப்புறம் இல்லாம படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு தோணிக்கிட்டே இருந்துச்சுங்க. அதாவது இந்த மாதிரி நான் ஒரு படம் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், இது என்ன அந்த படத்துல ஒரு மாதிரியே இருக்கு, இது என்ன அந்த படத்துல ஒரு டச் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை நான் மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியா ரத்னகுமார் அப்படின்னு போடும்போது அட இவரா நம்ம மேயானமன் பட டைரக்டரு, அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சிமிலாரிட்டி இருந்தாலும் அந்த டச் இருக்கு. அதாவது ஒரே டைரக்டர் தானே, ஸோ அந்த படத்துக்கும் இந்த படத்தை பார்க்க அதே மாதிரி ஒரு சின்ன டச் இருக்கும். அது நான் ஃபீல் பண்ணேன். ஆனா அதையும் தாண்டி அந்த படத்துல மேயானமன் படத்துல ஒரு மேஜிக் இருக்குங்க. அதாவது மியூசிக்ல ஒரு மேஜிக் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு சீன், காமெடி சீனா இருக்கட்டும், லவ் சீனா இருக்கட்டும், ஃபீல் பண்ற சீனா இருக்கட்டும், எல்லாமே ஒரு சூப்பரா ஒரு மேஜிக்லயே கொண்டு போயிருப்பாரு நம்ம சந்தோஷ் நாராயணன். ஆனா இதுல அது கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இன்னுமே மியூசிக் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணிருக்கலாம். ஏன்னா ரொமான்டிக் மூவி அப்படின்னு வரும்போது பிஜிஎம் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், அது ரொம்பவுமே தேவைப்படும். ஏன்னா அவங்களோட காதுல ரொம்ப கோர்வையா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்றதுக்கு இந்த மாதிரி சாங்ஸ்லாம் கண்டிப்பாவே தேவைப்படும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்துல என்ன பாசிட்டிவ் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள், படத்தோட ரைட்டிங் உண்மையில சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஹீரோயின் ஆக்டிங் வேற லெவலுங்க. அதுவும் ஹீரோயின் ஆக்டிங்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அவங்க அஸ்ரானி அப்படின்னு நினைக்கிறேன், பிரீத்தி அஸ்ரானி, அவங்க உண்மையில ஆக்டிங் சூப்பரா வச்சு மேஞ்சிட்டாங்க அப்படின்னு சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நல்ல ஒரு இன்டர்வல், அதாவது ஒரு மாதிரி லவ் மூவில என்னடா கடைசி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு இன்டர்வல் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸுமே கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக எடுத்துருக்காங்க. ஸ்லோ மூவின்னா ஓகே, அதுக்குன்னு ஒரு 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கிறது மட்டுமே நம்ம பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த மெய்யழகன் படத்தில் ஒரு டச் வச்சிருப்பாங்க, ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது பெருசாக கனெக்ட் ஆகல, மேபி லவ்வர்ஸுக்கு பெருசாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வித்தவுட் காமெடி சீன்ஸ்லாம் பெருசாகவே ஒர்க் அவுட் ஆகலை. காமெடி சீன் இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அண்ட் வாய்ஸ் ஓவர் ரொம்பவுமே அதிகமாக கொண்டு போனது எனக்கு கொஞ்சம் லேக் ஆன மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் மீடியமாக வச்சிருக்கலாம். அப்புறம் அந்த மியூசிக் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னதான். இதுதான் நான் பார்த்த நெகட்டிவ்ஸ். அண்ட் இந்த படம் எப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றத விட இந்த படம் இப்படி இருக்கு போய் பாருங்க அப்படின்னு தான் சொல்ற மாதிரியான ஒரு மூவி. நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது, எக்ஸ்ட்ரானரி சூப்பர் மூவி அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, நம்ம இப்போ தியேட்டர்ல போய் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு வரலாம், அந்த மாதிரியான ஒரு நல்ல படம் தான். ஆனால் ரைட்டிங் உண்மையிலே எக்ஸ்ட்ரானரி சூப்பராகவே ரைட் பண்ணியிருந்தாரு. டைலாக் ரைட்டிங்ஸாக இருக்கட்டும், சீன் ரைட்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சூப்பராகவே ரைட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த படத்தை யார் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லவ்வர்ஸ்னா கண்டிப்பாக 2 பேருமே கப்பிள்ஸாக போய் பாருங்க. அண்ட் லைஃப்ல எந்த எய்மே இல்லாத பாயா இருக்கீங்கன்னா நீங்களுமே கொண்டு போய் பார்க்கலாம். மற்றபடி ஃபேமிலி மூவிஸ் பார்க்குற மூவி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியும். அண்ட் கிட்ஸ் ஆல்சோ நாட் இன்ட்ரெஸ்டட் இன் த மூவி. ஸோ ஓகே, இந்த படத்துக்கு நம்மளோட சேனல் கிரைட்டீரியாவில் நான் கொடுக்க ரேட்டிங் 50க்கு 38. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கருப்பன் மூவி ரிவ்யூவோட வரேன். ஓகே, டாடா, பை பை, see you.